அற்புதமான உரையாற்றினாரு. நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம். ஏன்னா இந்த மகளிர் தினத்துல நம்மளோட இணைந்திருக்கார். இனிமேல் நான் இருக்கேம்மா அப்படிங்கிற மாதிரி அவரு நமக்கு தோல் கொடுத்துட்டு போயிருக்கார். அந்த அளவுக்கு நமக்கு அப்பா கிடைச்சிருக்கிறார், ஒரு தந்தை கிடைச்சிருக்கிறார். ரொம்ப சிறப்பான விஷயம். இன்று சிறப்பு அழைப்பாளராக, அதாவது கரூர் ரவி சார் இருக்காருங்கள, அவரு நம்ம அவர் யூடியூப் சேனல் வச்சிருந்தாலும் உங்களோட நான் பயணிக்கிறோமா, நீங்களாம் நல்லா வளர்ந்து எவ்வளோ விஷயங்கள் இடர்கள் மற்ற விஷயங்கள் இருந்தாலும் நீங்கள் ஜெயிச்சு வந்துக்கிட்டே இருக்கீங்க, அப்டேட் கொடுத்துட்டே இருக்கீங்க பாரு. யாருங்க? உங்கள் ரவி சார் வந்துட்டு போனார். எங்கே நீங்கள் எது பண்ணாலும் நான் வந்துடுவேமான. இந்த மாதிரி முன்னாடியே நான் ஒரு ஆண்களுடைய இதுவும் சேர்த்துருந்தா கூட பிரச்சனை இல்லையோ நினச்சேன். அப்போ இவ்வளோ நாள் கழித்து நம்ம ஏற்பாடு பண்ணினதும் நம்ம எல்லாம் ஒரு அனுபவம் தான். அதை படி நான் வந்தவர் தான் நமக்கு சுரேஷ் சர்மா சார். சர்மா சார் எப்படின்னா நல்ல சம்பிரதாயங்களோட வேதங்கள்லாம் சொல்லக்கூடியவர். அருமையான உச்சாரணம் உண்டு. ஏன்னா 2-3 மீட்டிங்ல நான் கேட்டிருக்கேன். நம்மளுடைய இலவச பகுதியில் அபிராமி அந்தாதையை பற்றி எப்படின்னு அக்கான்னு உரிமையா பேசுவார். அக்கா சொல்லுங்கக்கா அப்படின்பார். அதனால இன்னைக்கு காலையில ஒரு வேலை நிமித்தம் போக வேண்டியிருந்துச்சு. அப்ப இந்த நாமக்கல்லை எங்க வீட்டுக்கு வராம உபசரிக்காம போயிட்டு 3 தடவை உரிமையா சொன்னார். கவிதாக்கா என்ன பண்றாங்க, நீங்க என்ன பண்ண எங்க தங்கிக்கீங்க, சங்கீதா கேட்ட அளவுக்கு சுரேஷ் ஐயா கேட்டார். அதெல்லாம் சொல்லணும். நட்பு பாராட்டுதல் ஜோதிடத்துக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய அரசியல் நடக்குது. அதனால இது மாதிரி நல்ல உள்ளங்கள் நமக்கு இணைஞ்சிருக்காங்க, நல்ல உறவு இருக்காங்க. இன்னும் நல்ல நல்ல பெண்கள்லாம் ஊக்கப்படுத்தணும். யாராவது ஆர்வலர்கள்லாம் கொண்டு நம்ம வீட்டில் சேர்த்துங்க, நல்ல விஷயங்கள் எடுத்து சொல்லுங்க, உடன் ஆக்டிவேட் ஆகும். அப்படி நம்ம இன்னும் வளரணுங்கிறதுக்காக தான் வளருவோம் வளர்ப்போம். நம்மளும் வளர்ந்துக்குவோம், வர பெண்களையும் கலந்துடுவோம் தான். இன்னும் மற்ற வேறு எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லை. இங்கே அரசியலே கிடையாது. தொழில் சங்க தலைவி அவங்கன்னு நான் அடிக்கடி சொன்னேன். புரியல உங்களுக்கு. 2வது விஷயம், சனி பகவான் ஆக்டிவேட் ஆகிறார் அவங்களோட இணைந்து. 3வது விஷயம், நமக்கெல்லாம் ஒரு பேரவைக்கு ஒரு வக்கீல் வேணுங்கிறதுக்காக நல்ல ஒரு கடகராசி அவங்களும் இணைஞ்சதுன்னு நம்ம சந்தோஷப்படணும். நிறையா பேர்த்துக்கு சொல்லி நம்ம பெண்களை நம்மளுடைய தமிழ்நாடு மகளிரில் தனி பெண்களில் ஒரு 350 பேர் மேலே பயணிச்சுட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். அவரு நம்ம அபயம் சீதாராமன் சுவாமியை அறிமுகப்படுத்தணும். என்னோட குருஜிமா, அவரையும் பேச வைக்கலான்ட்டு கிட்டத்தட்ட 80 வயது ஆசான் அழகாக அன்னைக்கு சொல்லி கொடுத்தாரு. அவருக்கு ஒரு வகுப்பு போடணும்னு அவரோட ஜிபே நம்பர் போட்டு தான் நம்ம இப்போ ஒரு வகுப்புக்கு கொடுத்துருக்கோம். ஒரு நாள் வகுப்பு கிடைக்காது, மிக சிறப்பான வகுப்பு அது கொடுத்துருக்காரு. 500 ரூபாங்கிறது நம்ம ஒரு நாள் ஒருத்தருக்கு பார்க்குற ஒரு 500 ரூபா தட்சணையை நினச்சிக்கோங்க, சேர்ந்துக்குங்க. அவருடைய காலங்கள் இருக்கிற வரையும் அவர்கிட்ட ஞானத்தை பிடிமிக்குங்க. நெல்லை வசந்தம் ஐயா சொல்லுவார், நான் 2-3 தடவை மீட்டிங்கில் சந்திச்சிருக்கேன். அப்போ சொல்லியிருக்கார், எங்கிட்ட உட்காந்தேன்னா ஜோதிடம் சார்ந்து என்ன விஷயமோ கேட்டு தெரிஞ்சுக்கொடிம்பார். அப்பேற்பட்ட வசந்தம்னா இந்த இனிமையாக பேசக்கூடியார். முதல்ல என்னமா நகைச்சுவை, இனிமை, யதார்த்தம், இந்த 3 என்கிட்ட இருக்கா. எதாக இருந்தாலும் செலுசிச்சுட்டு போயிடுவேன். ஏன்னா அதை நம்ம எடுக்கக்கூடாது. செவ்வாய் ஆதிக்கமாகவே கோபமாக வேகமாக இருந்தோம்னா அது வேஸ்ட்டாக போயிடும், அப்படின்னு நிசப்தமாயிடும். இதுதான் வளரும். அதனால தான் புதனுக்கு என்னதுங்க, இயற்கை கிரகம், அதுதான் தாவரம். நான் வளர்த்துடணும். அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நான் எப்படி கொண்டு வந்து வச்சிருக்கிறதுனால தான் வளரும். அதனால் ஆன்மீக சிந்தனையோடும் அறிவார்ந்த ஜோதிஷ ஞானத்தோடும் அழகான சொற்பொழிப்பை கொடுக்க போகிறார். நம்ம அனைவருடைய சார்பிலும் வருக வருக என சொல்லி ஐயாவை வரவேற்கிறோம். அசாத்திய சாதக சுவாமிம் அசாத்தியம் தவகிம் வத ராமதூத கிருபாசுந்தோ மத்காரியம் சாதய பிரபோ. எல்லாம் வல்ல ஸ்ரீ நாமிகிரி தாயார், நரசிம்ம சுவாமி, பக்தரக்ஷண ஆஞ்சநேயர், கார்கோடக சைனத்திலே உரையும் அரங்கநாதர் அவர்கள் உடைய திருவருளாலே இன்றைக்கு நாமிகிரி எனும் திவ்ய கஷேத்திரத்திலே அற்புதமான ஒரு ஜோதிட கருத்தரங்கு, அகில உலக மகளிர் ஜோதிட பேரவை இன்றைய மகளிர் தினத்திலே மகளிர்களுக்கான ஒரு அற்புதமான ஒரு ஜோதிட கருத்தரங்கு இங்கே நாமக்கல்லிலே நடப்பது மிகச்சிறப்பு. காரணம்,
நாமக்கல் வாசிகளுக்கு தெரியும். இங்கே தாயாருக்குத்தான் மிக முக்கியத்துவம். முதல்ல நீங்கள் வெளியூரில் இருந்து இதை பார்க்கக்கூடிய அத்தனை பேருமே ஆஞ்சநேயர் கோயில்னு வந்துட்டு போயிடுறீங்க. தப்பு, பலனே வராது. இங்கே வந்து தாயாரை முதல்ல தரிசனம் பண்ணணும். தாயாருக்கு முன்னாலே சுவாமி உத்தரத்தில் எழுந்துள்ள மண்டபம், 4 கால் மண்டபம் இருக்குது. அந்த 4 கால் மண்டபத்தில் உட்காந்து தாயாரை பார்த்து நமஸ்காரம் பண்ணி உங்களுடைய மனக்குறை விண்ணப்பங்கள் அத்துணையும் நாமகிரி தாயார் இடத்துல தான் சமர்ப்பணம் பண்ணணும். வேறு யாரிடத்துலையும் கேட்கவே கூடாது. தாயார் அவ்வளோ ஒரு வரப்பிரசாதி. பெண்களுக்கு ஒரு சில விசேஷமான குணங்களும் உண்டு. பெண்களை பீடிக்கக்கூடிய சில விசேஷமான ரோகங்களும் உண்டு. அப்பேற்பட்ட ஒரு விஷயங்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தியாம்சம் தாயாருக்கு உண்டு. ஸ்ரீவித்யா மந்திரரத்ன பிரகடித விபவா ஸ்ரீபாலா பூர்ணகாமாக ஸ்ரீமத் நரசிம்ம பிரியா கமலாலய ஹிருத்ரங்கவாசி ஹ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் இதி பஜாமி நாமகிரீம் தம் நமாமி அப்படின்னு அந்த நாமகிரிங்கிறதுல அந்த கி அப்படிங்கிற சப்தம் கிரகிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கும். அதனால தான் மேத்தமேட்டிஷியன்ஸ்லாம் இங்கே நிறைய உருவானாங்க. வித்தை அவருக்கெல்லாம் வரலையோ, வித்தை புரிகிற மாதிரி இருக்குது, ப்ரெசன்டேஷன் என்னால் பண்ண முடியல, ஒரு பயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவன்லாம் தாயாரை வந்து இங்கே நமஸ்காரம் பண்ணினா, தாயாருக்காக ஒரு தவம் இருந்தால், மஞ்சள் வஸ்திரம் கட்டிண்டு தாயாருக்காக விரதம் இருந்தால் அவர்களுடைய அந்த கிரகிக்கக்கூடிய தாரணா சக்தி அபிவிருத்தி ஆகிறது. நிறைய புஸ்தகத்தை நம்ம படிக்கிறோம், நிறைய விஷயங்களை நம்ம கேட்டுக்கிறோம், அப்டேஷன்ஸ் நிறைய பண்ணிக்கிறோம். இதை எல்லாத்தையும் மறந்துடுங்க. ஒரே ஒரு புஸ்தகத்தை கையில் வைத்துக் கொள்ளுங்கள். அது கிரக காரகத்துவம், ராசி காரகத்துவம், பாவ காரகத்துவம். இந்த புஸ்தகம் மூலநூல் உத்தரகாலாமிருதம் சொல்லிட்டு 1902 வருஷம் மைசூர் எடிசன் இங்கிலீஷில் இருக்கும். இன்னைக்கும் மைசூரில் வந்து சம்ஸ்கிருத காலேஜில் போனால் லைப்ரரியில் பார்க்கலாம். தஞ்சாவூர்னுடைய சரஸ்வதி மகா லைப்ரரியில் இந்த புஸ்தகத்தை பார்க்கலாம். கன்னிமாரா லைப்ரரியில் அந்த புஸ்தகத்தை பார்க்கலாம். அதில் சொல்லப்படாத காரகத்துவத்தை இதுவரை யாரும் எழுதவில்லை. அப்படி அந்த பாவகாரகத்துவம் தமிழ் படுத்தி யார் இன்னைக்கு எழுதியிருந்தாலும், ராசிகாரகத்துவம் இன்னைக்கு நிறைய பிடிஎஃபாக வர்றது. பிடிஎஃப் எல்லாம் வேண்டாம், புஸ்தகத்தை எடுத்து கையில் வச்சு டெய்லி நீங்கள் அந்த ராசிகாரகத்துவம், பாவகாரகத்துவம், கிரககாரகத்துவத்தை டெய்லி நீங்கள் அபியாசம் பண்ணிகிட்டே வரணும். பயிற்சி, அதற்கு பேர் பயிற்சி. அந்த பயிற்சி இப்போ இந்த தேங்காய் பழம் இங்கேயே செவ்வாழை இருக்கு. இந்த செவ்வாழை எந்த கிரகத்துக்குரியது, இந்த ஆப்பிள் எந்த கிரகத்துக்குரியது, இப்படி கிரகங்களை நம்மளுடைய வஸ்துக்களோடு தொடர்பு படுத்தி கொண்டே பார்த்துக்கொண்டே வரணும். இது வந்து ஒரு கேதுவனுடைய அம்சம். பல பொருட்கள், அதுவும் ஆன்மீக சம்பந்தமான பொருட்கள் பூஜைக்கு அர்ப்பணிக்கக்கூடிய இடம். இந்த இடம் ஹனுமத் பூஜா ஸ்டோர், ஹனுமான் பேரில். அதனால தான் ஹனுமானுடைய மந்திரத்தை முதல்ல சொன்னேன். அக்கா சங்கீதா, அண்ணா ராம்குமார், அண்ணாவை பலமுறை நான் பரிசம் உண்டு, அக்காவை நான் இப்போ தான் வந்து பார்க்கிறேன். அப்படி இருபுறம் வாசல் இருக்கக்கூடிய இடம் இது பாருங்க, பார்த்தீங்களா? இருபுறம் தென்வடல், இருபுறமும் வாசல் இருக்கக்கூடிய இடம். இன்னைக்கு இந்த இடத்துல பெண்களுடைய அம்சத்தை சொல்லக்கூடிய தன்மை ஏன்? பெண் இருபிறப்பாளர், புரிகிறதா? அன்னை வயிற்றில் பிறக்கக்கூடிய பெண் தான் அன்னையாக வரக்கூடிய அந்த க்ஷணம் மற்றொரு பிறப்பவளுக்கு மரணத்தை கண்டு வெளியில வர்றா. அப்பேற்பட்ட அந்த மாதவம் செய்தே என்ன அன்னை அந்த பெண் குழந்தைகளே வந்து ஒரு வம்சம் தழைக்கணும். நம்ம நினைக்கிறோம் ஆண் குழந்தை பிறந்துட்டுதுன்னா வம்ச விருத்தின்னு நினைக்கிறோம், பேர் சொல்வதற்கு பிள்ளைகள்னு நினைக்கிறோம். எல்லாம் வாஸ்தவம் தான். ஆனால் ஒரு பெண்ணை நன்கு வளர்த்து கன்னியாதானம் பண்ணி கொடுத்தா 21 தலைமுறையை சேர்ந்த பித்திருக்கள் மோட்சம் அடைகிறாங்க. அப்போ பாருங்க, ஒரு ஆண் வந்து ஒரு கர்மா பண்ணினா அப்படின்னா அந்த ஆத்மா மாத்திரம் சாந்தி ஆகுது. பெற்றோருக்கு ஒரு ஆண் கர்மா பண்ணினான்னா அந்த அந்த அப்பாவுக்கு கர்மா பண்ணா அப்பாவுடைய ஆத்மா சாந்தி ஆகும். புத்திரன்கிற நரகத்திலே விழாமல் 17 நரகத்துக்கு எக்ஸம்ஷன்ஸ் வந்துடுறது. ஆனால் ஒரு பெண்ணை வந்து நல்லபடியா தானம் பண்ணினால், நர்மதா நதிக்கு தெற்க நம்ம சம்பிரதாயத்தில் பெண்கள் கர்மாவுக்கு விலக்கு. நர்மதா நதிக்கு மேற்க வடக்கே எல்லாம் பெண்களே கர்மா பண்ண முடியும். அப்பேற்பட்ட சாஸ்திரங்கள் இருக்கு. அங்கத்திய தேசாச்சாரம் வேற, தேசகால தினவர்த்தமானம் வேற, சங்கல்பம் இன்னைக்கு நம்ம வந்து குரோதிநாம சம்வத்சரம் சொல்றோம், அங்கத்திய சங்கல்பம் வேற. அந்த பூமத்திய ரேகையினுடைய அடிப்படையில் பெண்களுக்கான அம்சத்தை அப்படி பாகுபடுத்தி வைத்திருக்கிறார்கள்.
அப்படி இருக்கக்கூடிய சூழல் அந்த பெண்ணினுடைய மகத்துவம் எதற்காக விஷயங்கள்ல வந்து 3 விஷயங்கள் பெண்கள் இடத்திலே வந்து ஸ்திரமா இருக்குமா. ஒன்று, பெண்ணிடத்திலே தனம், வாக்கு, குடும்பம். இந்த 3மே பெண்ணிடத்திலே நம்பி ஒப்படைச்சிட்டா கட்டி காப்பாற்றக்கூடிய அம்சம் பெண்ணுக்கு உண்டு. இது அவசரத்துக்கு வச்சுக்கோ, தேவையானப்போ வாங்கிக்கிறேன்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா எப்பேற்பட்ட இடியே வந்தாலும் அந்த தனத்தை அவர்கள் விரயம் செய்ய மாட்டார்கள். அதே மாதிரி ஒரு வாக்கு கொடுத்துட்டீங்கன்னா பெண்கள் நம்ம கிட்ட இருந்து அதை வாங்காமல் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி குடும்பத்தை அவர்களிடத்திலே ஒப்படைச்சிட்டோம்னா அட்மினிஸ்ட்ரேஷன், இன்னைக்கு எத்தனையோ மேனேஜ்மெண்ட் கோர்சஸ்லாம் வர்றது, ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட், எம்பிஏல எத்தனையோ இன்னைக்கு வந்துருது. ஆனால் ஒரு பெண்களை மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு கோர்ஸ் இன்னும் கண்டுபிடிக்கல. கண்டுபிடிச்சிட்டா முடியாதா? நம்ம ஜோதிடர்களால் முடியும். இன்னைக்கு அதை பற்றி தான் நான் இன்னைக்கு சொல்ல வர்றேன். திருமண பாவங்களில் பல காலங்கள் மாதிரி இல்லை இன்னைக்கு காலங்கள். நம்ம வந்து கிட்டத்தட்ட 2001 ஜாதகம் பார்த்துட்டு இருக்கோம். அன்றைய காலகட்டம் 2001 திருமண பொருத்தமும் திருமண சூழ்நிலையும் 2015 மேலே மாற்றம், 2020 மேலே மாற்றம். அப்போது இந்த மாற்றங்கள் எல்லாமே பெண்களுடைய ஆழ உள்ளது ஆய்ந்து சிந்தனை செய்து வெளி உலக தொடர்பை ஏற்படுத்திக்கிற பெண்களுக்கான சூழல்கள் நம்மளுடைய அடிப்படை ஜோதிடத்தோட மேட்ச் ஆகாது. அப்போ அவர்களுக்காக நம்ம ஆழ உழுது திறனாய்ந்து அவர்களுடைய திருமண பொருத்தத்தை நம்ம பார்த்தாதான் திருமணத்தில் பிரிவு என்பதை இல்லாமல் இன்னைக்கு வரைக்குங்க நம்ம பார்த்துருக்கக்கூடிய திருமண பொருத்தம் செய்து வைத்த கல்யாணத்தில் அவர்களுக்கு பிரிவுங்கிறது இதுவரைக்கும் நான் கேள்விப்படவே இல்லை. இந்த ஊரில் எல்லாருமே தெரியும், எல்லாருக்குமே தெரியும். நம்ம பொறுத்த வரைக்குமே வந்து என்னுடைய வேதியியல் துறை, நான் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி தான் முதல்ல படித்தேன். அப்புறம் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் டிப்ளமோ இன் அஸ்ட்ராலஜி வந்த புதுசில் வந்து விமலன் சார், செந்தில்நெடுமை தினகரன் சார் எனக்கு கிளாஸ் டீச்சர். இன்றைக்கி விமலன் சார் இருக்கார், செந்தில்நெடுமை தினகரன் ஐயா வந்து சொர்க்கவாசி ஆகிட்டார். வீரராகவன் ஐயங்காரன் இருந்தார், அவர் வந்து சம்ஸ்கிருதத்திலே மேக்ஸை சொல்லி தருவார் ஜோதிடத்தில். அவர்களெல்லாம் காலமாகிட்டாங்க. அதற்கப்புறம் பிஏ அஸ்ட்ராலஜி வந்து சாஸ்திராவில் படித்தோம். அப்புறம் எம்ஏ அஸ்ட்ராலஜி வந்து வேல்ஸில் படித்தோம். இப்போ பிஹெச்டி வந்து பண்ணிட்டு இருக்கோம். என்னுடைய ஆசிரியர் வந்து இங்கே இருக்கார், கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் கணேசன். அவர் என்னிடத்தில் திருமண பொருத்தம் பார்க்க வந்துட்டு அப்போ அவர் படிவாசல் கிட்டே இருந்தார். அவர் அந்த ஜோதிடத்தில் ஆய்வாய்ந்து இன்னைக்கு நாமக்கல்ல நம்பர் 1 திருமண பொருத்தம் உங்களுக்கு தெரியும், இங்கேயே இருக்கார் எஸ்பி புதூரில். ஏன்னா ஆர்வம் அவர்களை தூண்டி அவர்களை ஜோதிடத்தின் பால் கொண்டு வந்துடும். அது மாதிரி பெண்களுக்கு வந்து இந்த திறன் 3 திறனை ஸ்கில்லாக டெவலப்மெண்ட்டை பண்ணி கொடுத்ததை என்ன விருத்தி பண்ணக்கூடிய அம்சம் பெண்களிடத்துல இருக்கு. சின்ன விஸ்து ஐயா சொன்னார், அந்த விந்தணுக்கள் எப்படி உருவாகிறது, அந்த விந்தணுக்களுடைய வளையங்கள் வைத்து அவனுடைய கர்மாக்களை எப்படி உள்வாங்கிறான்னு சொல்லிட்டு ஒரு சிறு பொறியை வந்து எப்படி வந்து அவர்கள் விருத்தி பண்ணக்கூடிய அம்சம் வந்து சிறு கற்பப்பை தான். அந்த கற்பப்பையை வந்து எப்படி விருத்தி பண்ணுது பார்த்தீங்களா? அப்பேற்பட்ட அந்த விருத்தியாம்சம் பெண்களிடத்தில் இருக்கிறப்போ பெண்களுக்கான அம்சம் பெண்களுடைய ஜாதகத்திலே திருமண பொருத்தம் பார்க்கக்கூடிய அம்சத்திலே ராசி கட்டத்தை மாத்திரம் பார்த்து ஏமாந்து விடாதீர்கள். பொதுவாக திருமண பாவம் அப்படின்னு சொன்னாலே நவாம்ச பாவம் தான். ஆணுக்காகட்டும் பெண்ணுக்காகட்டும் ராசி ஜெனரல், நவாம்சம் ஸ்கேன். ராசி வந்து பிளட் டெஸ்ட். பிளட் டெஸ்ட்டில் தெரியும் நமக்கு கிட்னி ப்ராப்ளமா ஹார்ட் ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பர்டிகுலராக அந்த கிட்னியை ஸ்கேன் பண்ணால் எந்த அளவுக்கு திக்னஸில் இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அது மாதிரி நவாம்சம் வர்க்க சக்கரங்கள் நிறைய உண்டு. அதில் ஒவ்வொரு காமனைக்கு ஒவ்வொரு வர்க்க சக்கரத்தை பயன்படுத்தணும்னு தான் பராசரர் சொல்கிறார். அதில் திருமண பாவம்னு வர்றப்போ நவாம்சத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். அப்போது ஒருத்தருக்கு வந்து கடகலக்னம்னு வச்சுக்கோங்க, ஒரு பெண்ணுக்கு, நான் சொல்றது பெண்களுக்கு, பெண்கள் ஜாதகத்தை பேசு பொருளாகவே யாரும் எழுதி வைக்கல. அதுக்கு பல விஷயங்கள்லாம் இருக்குது. ஏன்னா அந்த காலத்தில் ருத்து ஜாதகம் தான் பெண்களுக்கு பெரிய ஜாதகம். இன்றைக்கும் நாம் ருத்து ஜாதகம் பார்க்காமல் பெண்களுக்கு ஜாதகம் திருமண வயதில் எழுதி கொடுக்கறதே இல்லைங்க. நாமக்கல்ல நான் இதை ஃபாலோ பண்ணி கிட்டத்தட்ட 40 வருஷமாக எங்கள் பாரம்பரியம் ருத்து ஜாதகத்தை நாங்கள் கணிச்சு வச்சுருவோம். ருத்து ஜாதகம் வந்து எங்கள் கிட்ட வாடிக்கையாளராக வரக்கூடியவங்க அவங்க பொண்ணுக்கு வந்து திருமண காலம் எப்போ, குருபலன் எப்போ, எடுக்கலாமா, எப்படி என்ன ஏதுங்கிறப்போ முதல்ல ருது குறிப்பை கொண்டு வாங்குவோம். மறந்து போச்சு இல்லைன்னா ஞாபகப்படுத்துவோம். இல்லை அப்படின்னா அதற்கான சில டெக்னிக்கை பயன்படுத்தி இந்த ருது குறிப்பை டேட்டையாவது ஞாபகப்படுத்தி கோச்சார நிலைகளை வைத்துண்டு
அந்த ருத்து காலம் பெண்ணுக்கு எப்படி இருக்கு, அந்த ருத்து காலத்தை வைத்து ஜனன காலத்தினுடைய கிரகஸ்திதிகள். இப்போதான் வந்து நீங்கள் ஒரு 30 வருஷமாக தான் பெண்களுக்கு வந்து ஜாதகங்கள்லாம் எழுதுறது, அதற்கு முன்னால் கிடையாது. அப்போ ஜனனகால ஸ்தித்யந்தரம், ருத்துகாலத்தினுடைய ஸ்தித்யந்தரத்துக்கு ஸ்திதிகள் இருக்குது, கிரந்தங்கள் இருக்குது, ரிஷிகளுடைய வாக்கியங்கள் இருக்குது. ஜனனகாலம் பெண்களுடைய நிலையை ஆராய்வதற்கு ரிஷிகளுடைய வாக்கியம் இல்லை. ஜாதகாலங்காரத்தில் 3 வாக்கியத்தில் பெண்கள் ஜாதகங்கள் வந்து முடிச்சிடுறாங்க. பலதீபிகளை 8 பக்கத்தில் வந்து பெண்களுடைய ஜாதகத்தை வந்து முடிச்சிடுறாங்க. அப்போ பெண்களுக்கான ஜாதக பலன் வேறையா இல்லை ஆண்களுக்கு பார்க்குற மாதிரியே பெண்களுக்கு பார்க்கணுமா? பல பேர் பார்த்துட்டு இருக்கிறது ஆண்களுடைய ஜாதகத்தினுடைய தன்மையில வைத்தே பெண்களுடைய ஜாதகத்தை பகுப்பாய்வு செய்கிறாங்க. படிப்புக்கு அது மேட்ச் ஆகும், உத்தியோகத்துக்கு மேட்ச் ஆகும், காசு பண அந்தஸ்துக்கு அது மேட்ச் ஆகும். ஆனால் திருமண பாவத்திற்கு அது மேட்சே ஆகாது. ஏன் என்று சொன்னால் அதனுடைய சில விஷயங்களை ஓப்பனாக இங்கே சொல்ல முடியாது. ஆனால் அதனுடைய டெக்னிக்கை நான் உடைக்கிறேன், உங்களுக்கு புரியும். ராசியினுடைய அம்சம், இப்போ உதாரணத்துக்கு வந்து கடக லக்னம் பெண் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவர்களுடைய கடக லக்னத்துக்கு வந்து 7 சனி பகவான், அவர் வந்து லக்னத்திலே 3 இருக்கார். பொதுவாக நம்ம நினைப்போம் சனி வந்து 3, 6, 11 இருந்தால் நல்ல பலன் அப்படின்னு, ஜனன ராசி சக்கரத்தில். அந்த கடக சனியோடு கடக லக்னத்துக்கு 6 குரு சேர்ந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்? பிரம்மஹத்தி தோஷம். கன்ஜெக்ஷன்ஸ் வந்து சனி குருவுடைய கன்ஜெக்ஷன்ஸ் பிரகாரம் மறந்து போதல், படித்தல் மறந்து போதல், அல்லது ஒரு பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கக்கூடியது, அல்லது உடல்ல ஏதோ வியாதினா 6 7 சேர்க்க, 8 6 சேர்க்க. அதனால தான் இந்த கடக லக்னத்தை எடுத்து சொல்றேன். 7 8 6 சேர்க்க 3. அப்போ அந்த சனியினுடைய வீரியம், சனியோடு இணைந்த குருவினுடைய வீரியம் எப்படி இருக்கும்னு நம்ம ராசியில் ஆராய்ச்சி பண்ணுவோம். குருவினுடைய பார்வை 7ஆம் பாவத்தை பார்க்குது, நல்ல கணவன் வருவான். ஆனால் சனியோடு இணைந்த குரு, 7ஆம் அதிபதியோடு இணைந்த குரு அந்த 7ஆம் வீட்டை பார்க்கிறான். அதே சனி அந்த குருவோடு இணைந்து லக்னத்தினுடைய 5ஆம் பாவத்தை பார்க்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கணவன் நல்லவனா இருப்பான், வம்சவிருத்தி இருக்கார். அல்லது வம்சவிருத்தி இருந்தால் இவர்களுக்கு கணவனுடைய கேரக்டரோ உடலோ சரியில்லாமல் போகும். ஒன்று இருக்கும், ஒன்று இருக்காது. இது ஜென்ரலாக ராசியில் நம்ம ஆண்களுடைய அம்சத்தை வச்சு நம்ம கனெக்ட் பண்ணி சொல்லுவோம். இதை இப்படியே மாற்றி அதே கடக லக்னத்தினுடைய அம்சத்தை அந்த பொண்ணுக்கு வந்து கும்ப லக்னம் நவாம்சமாக வந்து விழுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த நவாம்ச கதி எப்படி வேணாலும் வரலாம், மேஷத்தில் வரலாம், ரிஷபத்தில் வரலாம். கடக லக்னத்துக்கு நவாம்ச லக்னம், ஜனன லக்னத்திற்கு பெண்ணினுடைய ஜாதகத்தில் நவாம்ச லக்னம் 6, 8 வரக்கூடாது. ஜனன லக்னத்துக்கு சேர்க்கக்கூடிய கணவனுடைய ஜாதகம் 6, 8 வரக்கூடாது. லக்ன சஷ்டாஷ்டகம், ராசி சஷ்டாஷ்டகம், ராசியில சந்திரனுடைய ராசி 6, 8 வரக்கூடாது. பெண் ஜாதகத்துக்கும் ஆண் ஜாதகத்துக்கும். நவாம்சத்துல நவாம்ச லக்னம் ஆணினுடைய லக்னமும் பெண்ணினுடைய லக்னம் 6, 8 வரக்கூடாது. இது முதல் பாயிண்ட். நவாம்சாதிபதியும் நவாம்சத்திலே ராசியினுடைய 7ஆம் வீட்டுக்குடையோனும் எங்க இருக்காங்கன்னு பார்க்கணும். அந்த பெண்ணுக்கு, அந்த பெண்ணுக்கு பாபகத்திரி யோகத்தில் இருக்கக்கூடாது. பாபகத்திரின்னா அந்த கிரகம் எங்க இருக்கோ, இப்போ சனியே, இந்த உதாரண ஜாதகத்துக்கு சனியே வச்சுக்கோங்க. சனி வந்து இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் செவ்வாயோ ராகுவோ இருந்தால் பாபகத்திரி யோகம் இல்லையா? அந்த பாபகத்திரி யோகம் இருபுறமும் கிரக அடைவுகள் இருந்ததுன்னா, பாப கிரகங்கள் இருந்தால், பொதுவாக பெண்கள் ஜாதகத்தில் இந்த நவாம்சாதிபதி அந்த லக்னாதிபதி வேற கிரகமாக வரும். ஏன்னா இந்த லக்னாதிபதி வேற, அந்த லக்னாதிபதி வேற. இந்த நவாம்சத்தினுடைய 7ஆம் அதிபதியை கணக்கு எடுத்துக்கூடாது. ஜென்மத்தினுடைய ராசியினுடைய 7ஆம் அதிபதி நவாம்சத்தில் எங்க இருக்கார், யாரோடு இணைந்திருக்கார், யாரை பார்த்திருக்கார் அப்படிங்கிறத வச்சு தான் இந்த பெண்ணினுடைய பிஹேவியர், வரக்கூடிய கணவனுடைய குணாதிசயம், 2 விஷயமே அதில் மிங்கில் ஆகும். இந்த பெண் வந்து உதாரணத்துக்கு சொன்னால் நல்ல தெய்வ பக்தி, இறை நம்பிக்கையில் மதம் சார்ந்த நம்பிக்கை, குலம் சார்ந்த நம்பிக்கையில் இருக்கக்கூடிய பெண்ணாக இருந்தால், அந்த நவாம்சாதிபதி அந்த 7 சனி, கடக லக்னத்துக்கு 7 சனி, அவர் ராகுவோட சேர்ந்தால் டெட் எகென்ஸ்டா கணவன் வந்து மதம் சார்ந்த நம்பிக்கை அற்றவராக இருப்பார், வேறு மதத்தை சார்ந்தவராக இருப்பார், அல்லது வந்து நாத்திகவாதத்தை பேசக்கூடியவராக இருப்பார். இந்த பெண் கோவிலுக்கு போவதை தடுப்பார். அப்போ எப்படி வந்து சண்டை வருமா வராதா? ஏன் எனக்கான ஒரு ரிலாக்ஸேஷன் கோயிலுக்கு போகிறது, அதில் உங்களுக்கு என்ன வலிக்குது அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா? உதாரணத்துக்கு இதுதான் இந்த, அதாவது மனமொத்த தம்பதிகளை சேர்த்து வைக்கவே முடியாதுங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனால்
மிங்கிள் பாயிண்ட்ல அவர்களுடைய எண்ணம் செயல் வந்து ஒன்றிணைக்கக்கூடிய தம்பதியில நம்மளால சேர்த்து வைக்க முடியும். எல்லா விஷயம், ஒருத்தருக்கு கிரிக்கெட் பிடிக்கும், ஒருத்தருக்கு கிரிக்கெட் பிடிக்காது. அதனால ஏதாவது பிரச்சனை வரப்போதா? இவங்க பார்க்குறப்ப அவங்க வேற வேலையை பார்த்துருவாங்க. ஆனா ஒருத்தர் பீடி சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கார், தண்ணி அடிக்கிறார், தன் பொண்டாட்டியும் அதை பண்ண சொல்லி வற்புறுத்தினா எப்படி இருக்கும்? அந்த பொண்ணுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா குணம் செயல்ல அந்த தன்னுடைய ஆதிக்கத்தை பூரா வந்து அந்த பெண் மேல் திணித்தாலோ, அந்த பெண் வந்து தன்னுடைய ஆதிக்கத்தை பூரா ஆண் மேல் திணித்தாலோ அந்த இடத்துல சண்டை, ஈகோ, பிரச்சனை, சச்சரவுகள் வந்துடும். இந்த சச்சரவுகளுக்கெல்லாம் காரணம் எப்படி வந்து ஒரு ஜாதகத்தை வந்து மிஸ்மேட்சிங் பண்ணாமல், நமக்கு நட்சத்திர பொருத்தங்கள் இருக்கட்டும், 10 பொருத்தம், நம்மளாம் 6 பொருத்தத்துக்கு மேலே வந்து இருந்தாலே ஓகே அப்படின்றோம். 6 பொருத்தம், அதில் ராசி குணங்கள், நட்சத்திர குணங்கள் 2, பொது குணங்கள் 2, இதில் 2ல் 6, தினம், கணம், ராசி, ராசியாதிபதி, ரஜ்ஜு, இந்த காலத்துக்கு யோனி, இந்த 5 வந்து இந்த 5ல் எத்தனை இருக்கு அதுதான் நம்மளுடைய கணக்கு. இதுக்கு மேலே போனஸாக எத்தனை இருக்கு. இதோட கட்ட பொருத்தம் பார்க்குறப்போ ராசி மாத்திரம் பார்க்காமல் பெண்ணினுடைய நவாம்சாதிபதி, நவாம்ச அதிபதினாலே இந்த ராசியை 9 பாகமாக பிரிக்கிறோம், அதுதானே நவாம்சம். அப்போ இந்த லக்னத்தினையும் ராசியும் பிரிக்கக்கூடிய தன்மையும் வந்து ஒவ்வொரு கிரகமும் அந்த 9வது பாகத்தில் எங்கே உட்கார்ந்துருக்கு அப்படிங்கிறது கால்குலேஷன். அப்படி வர்றப்ப 7ஆம் அதிபதியும் குடும்பாதிபதியினுடைய நிலையும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு சிலருக்கு வந்து குடும்பாதிபதி 6, 8ல் மறைந்திருப்பார் நவாம்சத்தில், 7ஆம் அதிபதி வலுத்திருப்பார். அவர்கள் வீட்டோடு இருக்கக்கூடிய பெண்கள் எவ்வளோ படிச்சிருந்தாலும் வேலைக்கு போக மாட்டாங்க. அனுபவத்தில் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. ஒரு சிலருக்கு குடும்பாதிபதி நல்ல கேந்திர கோணத்தில் இருப்பாங்க, ராசியினுடைய குடும்பாதிபதி நவாம்சத்தில் என்ன கேந்திர கோணத்தில் இருப்பாங்க. ராசியினுடைய, நான் எப்படி சொன்னாதான் மற்றவங்களுக்கு புரியும், ராசியினுடைய 7ஆம் அதிபதி களத்திர காரகன் அந்த நவாம்சத்திலே வந்து 6, 8ல் மறைந்திருப்பான். அப்போ இந்த அம்மா வேலைக்கு போனாதான் அவர் சாப்பிடுவார். எவ்வளோ இவங்க சம்பாதிச்சாலும் அவர் வந்து அதை விரயம் பண்ணிடுவார். அப்போ இந்த மிஸ்மேட்சிங் வந்து லக்ன சஷ்டாஷ்டகம் இல்லாமல் 7ஆம் அதிபதி நவாம்சத்தின் 7ஆம் அதிபதி 6, 8ல் இல்லாமல் இருக்கணும். இந்த 2 பாயிண்ட்டை வந்து நீங்க ரொம்ப நுணுக்கமா பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த பெண்ணினுடைய லக்னம் எதுவா இருக்கட்டும், மேஷ லக்னம்னா 7ஆம் அதிபதி சுக்கிரன், அந்த சுக்கிரன் நவாம்சத்துல வந்து நவாம்ச லக்னத்துக்கு 6, 8ல் மறையாம இருக்கிறது ஒன்று. நவாம்ச லக்னம் வந்து இங்க மேஷ லக்னமா இருக்கும், அங்க நவாம்ச லக்னம் வந்து சப்போஸ் மேஷ லக்னமாவே வரலாம், இல்லைன்னா 12 லக்னத்துல மேஷத்தினுடைய 6வது லக்னமான கன்னியிலையும் விருச்சிகத்திலையும் விழலாம். அந்த கன்னி விருச்சிக லக்னமா விழுந்துருச்சுன்னா வரக்கூடிய கணவனை அதே மாதிரி 6, 8 கன்னி விருச்சிகமா சேர்த்துனீங்கன்னா ரொம்ப கன்ஃபார்ம் எழுதி வச்சுக்கலாம், டிஸ்பியூட். இந்த பெண்ணுக்கான நவாம்சத்தை நம்ம மாற்ற முடியாது. ஆனால் வரக்கூடிய கணவனுடைய மேட்சிங் பார்க்குறப்போ நவாம்ச லக்னத்துக்கு, பெண்ணினுடைய நவாம்ச லக்னத்துக்கு லக்ன சஷ்டாஷ்டகம் இல்லாத வரனை சேர்த்துனா என்ன அடித்தாலும் தாங்குவார், அமைதியாக இருப்பார். ஆச்சுங்களா? பிரிவுங்கிறது வராது. அடுத்தது 3வது விஷயம், நம்மளுடைய சுக்கிரனுடைய சாரம் ஆணுக்கு, செவ்வாயினுடைய சாரம் பெண்ணுக்கு. இது 2ம் சாராதிபதிகள் எங்க இருக்காங்கன்னு பாருங்க. பெண்ணினுடைய ஜாதகத்துல செவ்வாய் வந்து பூச நட்சத்திரம் சனி சாரம் வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. அந்த சனி வரக்கூடிய கணவன் ஜாதகத்துல எப்படி இருக்கார், ஆட்சி உச்சம் மூலத்திற்கான பலமா இருந்தா ஒரு பக்கம், அட்லீஸ்ட் நீச்சமாகாமல், நீச்சமா இருந்தா கூட சேர்த்துக்கலாம், அடங்கி உடங்கி இருப்பார். உச்சமாயிட்டார்னா ஜாகிரதையா இருக்கும். செவ்வாய் சனியை பார்த்தான்னா பிரச்சனை. ஏன்னா இந்த அம்மாவனுடைய செவ்வாய் வந்து வாங்கக்கூடிய சாரநாதன் நவாம்சத்திலே அவன் வந்து குரூர கிரகத்தோட சேர்ந்துடுறான். அப்போ இந்த அம்மா என்ன சொன்னாலும் காதுல விழாது, எகெயின்ஸ்டா தான் பேசுவார். அதே மாதிரி அவருடைய சுக்கிரன், ஆணுக்கு சுக்கிரன், சுக்கிரன் வாங்கக்கூடிய சாரம் ஸ்வயசாரம் பலம், சூரியனுடைய சாரம் கெடுதல், சுக்கிரனுக்கு சூரியனுடைய சாரம் கெடுதல், ராகுனுடைய சாரம் கெடுதல். ஆனா இந்த ராகுவினுடைய சுக்கிரன் சூரியனுடைய சாரமும் பெண்ணுக்கு இருந்ததுன்னா சுக்கிரனுடைய நிலையில சிரமம் வந்து வரும். அப்போ வந்து ஆணினுடைய ஜாதகத்தை வந்து பெண்ணை வைத்து தான் ஆணுக்கு மேட்சிங்கே பார்க்குறோம். பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆண் ஜாதகத்தை வச்சு பெண்ணுக்கு மேட்ச் பண்ணுவாங்க. இந்த பெண்ணோட இவர் இணங்கி வாழ்வாரா, குடும்பம் நடத்துவாரா, அயன சயன போகம் சௌக்கியமா இருக்குமா? அப்போ அந்த அயன சயன போகம் சௌக்கியமா இருக்கணும்னா
லக்னம் பாபகத்திரியில விழக்கூடாது. வரக்கூடிய ஆண் ஜாதகத்தினுடைய நவாம்ச லக்னம் பாபகத்திரியில விழுந்தால் இந்த பெண்ணினால் அவன் போக சுகம் அனுபவிக்க முடியாது, அல்லது அந்த பெண் அந்த கணவனோடு போக சுகத்தை அனுபவிக்க முடியாது. அப்போ நம்ம பெண்ணுக்கான ஒரு இம்சை எதுன்னா, ராசி காட்டில் நவாம்சத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் பெண்ணினுடைய கேரக்டர், வரக்கூடிய கணவனுடைய கேரக்டர், திக்கு, அவனுடைய உடல் வாகு, அவனோட அமையக்கூடிய தன்மைகள் எல்லாம் கொடுக்கும். இதுக்கு அடுத்தது மூணாவது விஷயம் உடம்பு, பொருளாதாரம் எல்லாமே ரைட்டு. உடல் வாகு முதல்ல பார்க்கணும். பெண்கள் இன்னைக்கு மகளிர் தினம், தன்னுடைய ஜாதகத்தில் ஜோதிடர்கள் யாராக இருந்தாலும் சரி, தன்னுடைய ஜாதகத்தில் 6ஆம் பாவம் 8ஆம் பாவம் 12ஆம் பாவத்தினுடைய நிலை, அதே மாதிரி பொதுவாக காலபுருஷனுடைய விருச்சிக ராசி துலா ராசினுடைய நிலை, இதை பார்த்து கரெக்டாக உங்களுக்கு இன்னைக்கெல்லாம் எத்தனையோ புற்றுநோய் பெண்களை பாதிக்குது. அந்த மெடிக்கல் அவேர்னஸில் பெண்கள் இருக்கணும். ஒரு 40 வயது அப்படிங்கிறப்பவே பெண்களுக்கானது உடலானது பலவீனம் ஏற்பட்டுறது. அப்போ ஆணுக்கும் பெண்ணுக்குமான வயது வித்தியாசம் 5 வயதுக்கு மேற்பட்டது இருந்தால் சிறப்பு. நீங்கள் ஒத்த வயது, இப்பெல்லாம் முந்தானத்து ஒரு 2 கல்யாணங்க, பெண்ணை விட ஆண் 1 வயசு கம்மி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆணுக்கு 40 வயசுன்னா 40 வயசுன்னா அவனுக்கு நாய் குணம். அதே நேரத்தில் பெண்ணுக்கும் என்ன 40 வயசு இருந்ததுன்னா பெண் உடல்ல வலுவாயிடுவா, வலு குறைந்து போயிடும், உடல் ரோகங்கள் வரும். அப்போ இவனுடைய டைவர்ஷன் வேற பக்கம் போகும், வேற பெண்கள் மேல் மோகிக்கக்கூடிய ஆற்றல் வந்துடும். அப்போ வீட்டில் அந்த 40 அந்த 48 வயசுக்குள்ளார திருமண பிரிவு ஏற்பட்டால்தான் திருமண பிரிவு, இல்லைன்னா 48 வயசுக்கு மேலே எப்பேற்பட்டவர்களும் திருமணத்திலே பிரிய மாட்டாங்க. ஏன்னா ஜாதகம் பெண்களுக்கு பாலகண்டா, விஷகன்யா, புனர்பூஹு, வைதவ்யா 4 ஸ்டேஜில் கணவனை இழக்கக்கூடிய தன்மையை கொடுக்கிறது, அல்லது கணவனால் சுகமடையாமல். இந்த காலத்தில் அதை மாற்றி சொல்லணும். அன்னைக்கு அவைதவ்யம், ஆனால் அன்னைக்கு ஆண்களுக்கு மாறி 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 கல்யாணம் ஆகிடும். இன்னைக்கு ட்ரெண்ட் அப்படியே மாறி போச்சு. சமூகத்தினுடைய நிலை, பெண்கள் ஒரு கல்யாணம் இல்லையா, நானே ஒரே பெண்ணுக்கு 3 கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன். 2 டைவர்ஸு என்ன ஆகி 3வது கல்யாணம். 3வது கல்யாணத்துக்கு நான் சத்தம் போட்டு, நான் முதல்ல சொல்லி நீ கேட்கல, எங்கெங்கேயோ போய் பார்த்த அப்படின்னு சொல்லி, இங்கே இதே ஊரில் இருக்காங்க, இதை பார்த்துட்டு கூட இருப்பாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் இது பண்ணி என்ன குழந்தையே பெற முடியாதவர்கள் யாரோ அவர்களை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா இன்னைக்கு வரைக்கும் சௌக்கியமாக இருக்காங்க. ஏன்னா அந்த பெண்ணுடைய அம்சம் அப்படி. என்ன காரணம்னா சூரியன். நீங்கள் புராண கதைகளில் பார்த்தீங்க அப்படின்னா, மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் சூரியன் எந்த அளவுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணியிருப்பார் அப்படின்ட்டு. அது மாதிரி செவ்வாய், சனி, சூரியன் இந்த மூவரும் சார தொடர்போ ராசிகள் தொடர்போ, செவ்வாயினுடைய ராசியில் சனியோ, சனியுடைய ராசியில் செவ்வாயோ, சூரியனுடைய ராசியில் செவ்வாய் சனியோ, இப்படி ராசி தொடர்பு அல்லது நட்சத்திர தொடர்புகள், இல்லைன்னா இணைவு, பார்வை, இது பெண்களுடைய ஜாதகத்தில் ராசியை காட்டிலும் நவாம்சத்தில் இருந்துருச்சுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் மேட்சிங் பார்க்கணும். அதே மாதிரியான ஒரு அம்சத்துக்கு ஈக்குவல் கொடுக்கறது குரு சுக்கிரன் காம்பினேஷன், சந்திரன் சுக்கிரன் காம்பினேஷன் ஆணுக்கு இருந்ததுன்னா அந்த பெண்ணை மேட்ச் பண்ணி வச்சிங்கன்னா சண்டை வரும், சச்சரவு வரும், சமாதானம் வரும், பிரிவு வராது என்று சொல்லி பெண்கள் உடலை பேண வேண்டும், குடும்பத்தை பேண வேண்டும். அதில் ஜோதிடத்துறையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு சில ஆலோசனைகள். நீங்கள் காலை தொடங்கி எப்போ வேணாலும் ஜோதிடம் பாருங்கள். அந்தி மாலை 5 மணிக்கு ஜோதிடத்தை பார்க்காதீங்க, நிறுத்திடுங்க. 5 மணிக்கு மேலே நோ அப்பாயின்மெண்ட்ஸ். 5 மணிக்கு க்ளோஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போய் தெளிவாக கை கால் அலம்புங்க. உங்களால் குளிக்க முடிஞ்சால் குளிங்க. குளிச்சுட்டு கல்லுப்பு போட்டு, தண்ணியில் கல்லுப்பு போட்டு கரைச்சிட்டு மஞ்சள் தண்ணியை போட்டு கை கால் அலம்புங்க. குளிக்க முடிஞ்சால் சந்தோஷம். எல்லா காலத்துலேயும் குளிக்க முடியாது, அதனால் இந்த சொல்கிறேன். மஞ்சள் கல்லுப்பை அவர் தீர்த்தம் சொன்னார் இல்லையா, அதனுடைய சூக்ஷ்மந்தான். தீர்த்தத்தை நாம் ஒரு கடல் சமுத்திர தீர்த்தம் நமக்கு அவ்வளோ விசேஷம். கல்லுப்பு அவ்வளோ விசேஷம். உப்பு பாறை எங்கேயுமே வராதுங்க. செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய இடத்துல தான் உப்பு விளையும். எல்லா கடல்லையும் எல்லா சமுத்திரத்திலையும் இருக்காது. பவளம் எங்கே பவளத்திட்டுகள் இருக்கோ அந்த இடத்துல தான் உப்பு. செவ்வாயை பெண்கள் ஆராதனை பண்ணணும், சுப்பிரமணியரை ஆராதனை பண்ணணும்னு ஐயா சொன்னார். செவ்வாயை ஆக்டிவேட் பண்ண, அதனால தான் பவளம் கட்டுறதுன்னு பேருங்க. மாங்கல்யத்தில் பெண்களுக்கு பவளம் கட்டுவாங்க அந்த காலத்தில். மறுமூச்சு பண்ணுறப்போ பவளம் சேர்த்துறது, முத்து சேர்த்துறது. ஏன்னா சந்திரனும் செவ்வாய் தான் அவர்களுக்கு மாதவிடாய் கோளாறுகளை சீர் பண்ணக்கூடிய கிரகங்கள். அவர்களுக்கு அந்த பருவத்தை வர்றப்போ கருப்பை கோளாறுகள் இல்லாமல் தங்கக்கூடிய அம்சங்களை அவர்களுக்கு கொடுப்பாங்க. இன்னைக்கு பெண்களை அச்சுறுத்தக்கூடிய ஒரு மருத்துவத்துறையிலே பெண்களை அச்சுறுத்தக்கூடிய ஒரு எதிர்நோக்கக்கூடிய சவால் என்ன அப்படின்னா புற்றுநோய். இந்த புற்றுநோய்க்கான விஷயங்கள் 3 விஷயத்தில் நம்மளால் தடுக்க முடியும்.
எப்படி அப்படின்னா அந்தி சாயக்கூடிய நேரத்தில் நல்ல ஜம்முன்னு வந்து எவ்வளோ வேலை இருந்தாலும் அந்த சந்தியா நேரத்தில் நல்ல ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு லலிதா சஹஸ்ரநாமம் கேளுங்க. அதில் வந்து ஆரக்த வர்ணாயை திரிலோச்சனாயை கட்வாங்க பிரகரணிதாயை அப்படின்னு மந்திரநாமாவளிகள். இது பெண்களுடைய ரீப்ரொடக்டிவ் ஆர்கான்களை பற்றி குறிப்பிடக்கூடிய மந்திர துவனிகள். நம்மளுடைய ஆர்கானில் வரக்கூடிய பிரச்சனைகளை, இரத்தப்போக்குகளில் வரக்கூடிய உதிரப்போக்குகளில் வரக்கூடிய பிரச்சனைகளை, கருப்பையிலே வரக்கூடிய பிரச்சனைகளை, இவற்றையெல்லாம் சீர் செய்து அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு சௌமியமான பௌர்ணமி சந்திரனுடைய ஒளியில் நமக்கு ஒரு பெரிய நாமக்கல் வெயில்ல அப்படி அந்தி சாயக்கூடிய நேரத்தில் இங்கே இருக்கிறவங்களாம் சந்தோஷமாக இருப்போம். ஏன்னா அப்படி ஒரு குழு 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 குழுன்னு காற்று வரும். ஏன்னா அது மாதிரி வந்து ஒரு ஹிதம் வந்து அந்த பெண்ணுக்கு வருமா. அந்த ஹிதம் வந்து அம்பாளுக்கு வந்து தாம்பூல தாரணி தாம்பூல சரணின்னு பேர். அது மாதிரி சுமங்கலி பெண்களை ஆராதனை பண்ணணும். சுமங்கலி பெண்களுக்கு நல்ல காலுக்கு வந்து மஞ்சளிட்டு நலுங்கிட்டு தாம்பூலங்களை கொடுத்து ஆசீர்வாதங்கள் பெறணும். வயதில் முதிர்ந்த சுமங்கலிகளை எங்கே பார்த்தாலும் நமஸ்காரம் பண்ணணும். ஜோதிடத்துறையில் இருக்கக்கூடிய பெண்கள் 5 மணிக்கு மேலே வீட்டில் வந்து அழகாக அந்த உப்பு தண்ணியும் மஞ்சள் தண்ணியும் போட்டு அப்படியே ஜோதிடம் பார்த்த இடத்துல அப்படியே தெளிச்சுட்டு கைகால் அலம்பிட்டு முகம் கிளம்பிட்டு நெத்திக்கிட்டு தீபத்தை ஏற்றிட்டு லலிதா சஹஸ்ரநாமத்தை கேளுங்கள். இன்னைக்கு யூடியூப்ல நிறைய வழிகள்லாம் இருக்கு. அதே லலிதா சஹஸ்ரநாமத்தை சொல்லி கொடுக்குற அம்சங்களும் இருக்கு. ட்ரை பண்ணுங்க. முடியாது ஒண்ணுமே கிடையாது. என்ன பிரம்மசூத்திரமா? என்ன ஒரு விஷயமே கிடையாது. கண்டிப்பா நீங்க அந்த நாமாவளிகளை சொல்ல முடியும். கேளுங்க, சொல்லுங்க, சொல்லி பழகுங்க. முருகன் வசப்பட்டுருவார். அம்பாளை ஆராதனை பண்ணா வாக் சுத்தி வந்துடும். இன்னைக்கு நம்ம சொல்லியிருப்போம், உங்களுக்கு இன்னைக்கு சனி பகவான் சரியில்லை, உங்களுக்கு இன்னைக்கு ராகு சரியில்லை. ஒருத்தர் ஜாதத்தை பார்த்து சொல்றோம் நவக்கிரக தோஷம் வர்றது. நவக்கிரகத்தை சரியில்லையா? நவக்கிரகங்களுக்கு ஒளிவே கிடையாது. நவக்கிரகங்களுக்கு நேச்சுரலா லைட்ஸ் கிடையாது, பவரே இல்லை. அவர்கள் நட்சத்திர மண்டலத்தினுடைய சாரம், நட்சத்திரத்தினுடைய ஒளியை ரிஃப்ளெக்ட் பண்ணி சூரியனிடத்திலிருந்து பெறக்கூடிய ஒளியை பண்ணி, கிரகங்கள் சயின்ஸே என்ன சொல்றது, சூரியனும் சந்திரனும் நட்சத்திரமாக தானே இன்னைக்கு வரைக்கும் வச்சிருக்காங்க சயின்ஸ்ல. பூமியினுடைய ஒளியை தானே சந்திரன் வாங்குற ரிஃப்ளெக்டா. அப்படி இருக்கிறப்ப நட்சத்திரத்தினுடைய சாரத்தை, எந்த நட்சத்திர சாரத்தில் கிரகங்கள் சஞ்சாரம் பண்ணுதோ அந்த ரிஃப்ளெக்டை நமக்கு அனுப்புறது. அதுதான் வந்து கிரகங்களுடைய பலன். தர்ம தேவதைகள் கிரகங்கள். நாம செய்த வினை கிரகங்கள் அந்த பலனை கொடுக்கறது. நல்லது வந்தா ஐயா சொன்னார், நல்லது வந்தா ஜோசர்கிட்ட போய் சொல்றாங்களா, கேட்குறாங்களா? இல்ல. அதே கெடுதல் வந்தா எனக்கு இப்படி நடந்துருச்சு, ஏன் நடந்துருச்சு? அப்போ நல்லதை சொல்றது வாக் சுத்தி. பெண்களுக்கு ஆகட்டும் ஆண்களுக்கு ஆகட்டும் ஜோதிடர்களுக்கு முக்கியமா தேவை வாக் சுத்தி. வாக்பலிதம் மாத்திரமே வந்து ஜோதிடம் இல்லை. ஜோதிட அறிவு இருக்கணும், ஜோதிட ஞானம் இருக்கணும், ஜோதிட கணிதமும் இருக்கணும். எல்லாம் சேர்ந்து அதை நம்ம கணக்கு போடுறப்ப தப்பு வந்துடக்கூடாது. மேனுவல் எரர் வரக்கூடாது. மேனுவல் எரர் வந்தாலும் அம்மா சொன்ன மாதிரி அபிராமி பெற்றதா இந்த இடத்துல சொல்றேன், தப்பா ஒரு வார்த்தையை சொல்லிட்டார் திடீர்னு, அவருக்கு மரணகண்டமே வந்துருச்சு. அமாவாசையை பௌர்ணமிக்கு அமாவாசைய என்ன கன்ஃபியூஷன் ஆயிட்டார். ஆனா ராஜ தண்டனை வந்துருச்சு. அம்பாளை பிரார்த்தனை பண்ணார், தான் சொன்ன வாக்கு தப்பு என்ன, ஆனா அவருக்கு பலன் வந்து அவர் சொன்ன வாக்கை அம்பாள் நடத்தி காட்டினாலா இல்லையா? அது மாதிரி நம்ம வாக்கு நமக்கு அந்த கர்மா, அந்த ஜாதகத்தை பார்க்குறப்ப அவருடைய கர்மா நம்மக்கிட்ட பேசாமல் இருக்கலாம், நமக்கு உடல் பிரச்சனை இருக்கலாம், மனம் சார்ந்த பிரச்சனை இருக்கலாம். அந்த ஜாதகம் பார்க்கக்கூடிய வரவருடைய நட்சத்திரமும் நம்ம நட்சத்திரமும் சஷ்டாஷ்டக நட்சத்திரமாக இருக்கலாம். கோச்சார ஸ்திதிகள் சரியாக வராமல் இருக்கலாம். எத்தனையோ விஷயம். அப்போ இன்று போய் நாளைவான்னு சொல்ல முடியாது. இன்றைய உலகத்தில் அவர்களுக்கு ஆற்றுமைப்படுத்தி அவர்களுக்கு வழிகாட்டி அனுப்பணும். ஆனால் காட்டின உடனே அம்பாள்கிட்ட ஒப்படைச்சிடணும். இன்னைக்கு இன்னார் வந்தார், இந்த பிரச்சனைக்காக வந்தார், இதை சொல்லியிருக்கேம்மா, நல்லதை கூட்டி கொடு, அவருக்கு நான் சொன்ன கெடுபலன்களை குறைச்சி கொடு. நீங்கள் அவர்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லணும், ஐயா இது காலம் சரியில்லை, கவனமாக நடந்துக்கோங்க. கெடுபலனில் 16ல் ஒரு பங்கு தான் நான் சொல்லியிருக்கேன். விரிவாக சொன்னால் நீங்கள் பயந்துருவீங்க. அப்போ 16ல் ஒரு பங்கு நீங்கள் கவனமாக நடந்துக்கிட்டு நீங்கள் என்ன தர்மம் பண்ணுறீங்களோ அதனால் அந்த கெடுபலன்கள் குறையும் அப்படின்னு சொல்லி அந்த பிரார்த்தனையை பண்ணணும். அப்போ நீங்கள் ஜோதிடம் ஒரு அறிவு. ஜோதிட இப்போ மருத்துவர் டாக்டர் ஆகிறாங்க, வக்கீல் டாக்டர்ஸாக இருக்காங்க, இன்ஜினியர் டாக்டர்ஸாக இருக்காங்க. இதுவும் தொழில்துறை தான். ஆனால் ஜோதிடர்கள் டாக்டராக வந்து பெண்கள் வந்து வர்றப்போ ரொம்ப ஒரு சவால்களை சந்திக்க வேண்டும். அதில் 2 விதமான சவால்கள் அவளை நோக்கி இருக்கு. என்ன அப்படின்னா, நீ என்ன பெரிய சாஸ்திரம்லாம் தெரியுமா, உனக்கு பெருசாக பேச வந்துட்ட, இந்த இகழ்ச்சி வந்து வரும். இந்த இகழ்ச்சிக்கு நம்ம டெக்னிக்கலாக வந்து தயாராக இருக்கணும். எதை செய்தாலும் நம்மளுடைய குருமாருடைய அனுபவ அறிவு, ஜோதிடத்துறையில் இதற்கு முன்னால் இருந்த உடைய ஸ்ருதிகளுடைய அனுபவம்,
நாம பார்த்த ஜாதகத்தினுடைய அனுபவத்தை குறிப்பு எழுதணும். இன்னைக்கு இந்த ஜாதகத்தை பார்த்தோம், அவர்களுக்கு இந்த தசாபுக்தி, நம்ம அவங்க இந்த கேள்வி கேட்டாங்க, இந்த கேள்விக்கான விடை நாம இப்படி சொல்லியிருக்கோம். அவங்க திரும்ப நம்ம கிட்ட வராங்க, இல்லை அடுத்த விஷயம். அதே நீங்கள் ஜென்ரலாக கரெக்டாக ஒரு 1 இயர் கழித்து அந்த ஜாதகம் டேட்டா உங்ககிட்ட இருந்தால் நீங்களே டைம் ஃப்ரீயாக இருக்கிறப்போ போட்டு பார்த்தீங்கன்னா அந்த கோச்சார ஸ்திதிக்கு அந்த தசாபுக்தி மாறி இருக்கும். அவர்கள் கேட்ட பலன் வந்து கூடி வந்திருக்கும், குறைச்சி வந்திருக்கும். நீங்கள் கேஷுவலாக அவருக்கு ஃபோன் பண்ணி எப்படி இருக்கீங்க, சௌக்கியமாக இருக்கீங்களான்னா, அம்மா சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் சொன்ன மாதிரி பண்ணேன், கொஞ்சம் திருப்தியாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும். உங்களை தேடி வந்து சொல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் நீங்களே வாலண்டியர் நீங்கள் ஃபோன் பண்ணுறப்போ, அம்மா அன்றைக்கி பார்த்தோம், நீங்கள் சொன்னீங்க, நான் அந்த கோயிலுக்கெல்லாம் போனேன், ஒன்றுமே நடக்கலைங்க, அதே ஸ்டேட்டஸில் இருக்குது. ஐயா நாளைக்கு காத்தால வாங்க, அதனால தான் நான் உங்களை கூப்பிட்டேன், எனக்கு சந்தேகமாக இருந்தது. அதுக்கப்புறம் நீங்கள் மறுக்கா ஃபோனே பண்ணலை, நாளைக்கு காத்தால வாங்க அப்படின்னு சொல்லி அன்று அந்த கோச்சாரத்துக்கு கணக்கு பண்ணி கரெக்டாக நீங்கள் 2வது தடவை வந்து கரெக்டாக சொன்னீங்கன்னா அவர்களுக்கு அந்த காலம் வந்து கனிந்து அவர்களுடைய நோக்கம் வந்து நிறைவேறும். அப்போ உங்களுக்கு என்ன ஒரு நம்பகத்தன்மை வரும், நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணுறீங்க. 2வது நீங்கள் அந்த ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணுறீங்க. முதல் தடவை வர்றப்போ கண்டிப்பாக முதல் தடவை வர்றப்போ அந்த ஜாதகம் வந்து உங்களுக்கு வந்து டைம் கொடுக்காது. அடுத்த தடவை அந்த ஜாதகத்தை நீங்கள் அக்குவேர் அணுவேர் அனலைஸ் பண்ணியிருப்பீங்க. 2க்கு வித்தியாசம் இருக்கா? டைம் எவ்வளோக்கு எவ்வளோ ஜோதிடர்கள் கொடுக்குறாங்களோ அந்த டைம்னால நல்ல ஒரு நுணுக்கமான ஜாதகத்தினுடைய பலனை நோக்கி நாம் போக முடியும். இது வந்து 2வது விஷயமா வந்து மனசில் வச்சுக்கோங்க. 3வது, நம்மளுடைய உயிர்காரகங்கள், உறவுக்காரர்கள் வீட்டில் யார் இருக்காங்க, பொருள் ஈட்ட முடியாத வசதியற்றவர்கள் வீட்டில் ஒரு காலத்தில் நல்லா சம்பாதிச்சிருப்பாங்க, இப்போ வயோதிக தன்மையினால் பொருள் ஈட்ட முடியல. இப்போ உதாரணத்துக்கு அம்மா எடுத்துக்கோங்க, பசங்க 2 பசங்க இருக்காங்க, படிக்கிறாங்க, அவங்களுக்காக வந்து ஏர்னிங் கெப்பாசிட்டி இல்லை, வீட்டில் பெரியவங்க இல்லை, பசங்க இருக்காங்க, ஏர்னிங் கெப்பாசிட்டி இல்லைன்னா நம்ம ஜோதனம் சம்பாதிச்சோமா, இல்லைடா 10 ரூபா பாக்கெட் மணின்னு வச்சு கொடுங்க, சந்தோஷமாவாங்க. உங்களுடைய வாக்குப்பளிதம் தர்மம் அப்படி வந்து செல்லாகும். வீட்டில் வந்து அம்மா இருந்தாங்க, அப்பா இருந்தாங்கன்னா அப்பா கிட்ட காசு கொடுத்தா அப்பா வாங்க மாட்டார், ஈகோ. அப்பா கிட்ட காசு கொடுக்காம அம்மா கிட்ட இந்தம்மா வச்சுக்கோம்மா, செலவுக்கு வச்சுக்கோம்மான்னு தூரக்க போய் பார்க்குறது செய்கிறது. அந்த பொருள் ஈட்ட முடியாத காரக உறவுகள் யார் இருக்காங்களோ அவர்கள்கிட்ட நீங்கள் பணம் கொடுங்க. அந்த பாவம் உங்களுக்கே தெரியும், அது செவ்வாயா, சுக்கிரனா, சந்திரனா, என்ன இப்போ சனியாக இருந்தால் நம்ம தொழிலாளர்கள், என்ன குருவாக இருந்தால் நமக்கு வித்தை கற்றுக் கொடுத்த டீச்சர்ஸ், ஆசான்கள். குரு பார்க்குறப்ப ஐயா நான் இன்னைக்கு ஒரு உங்கள் டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஜாதகம் பார்த்தேங்க, பலன் கரெக்டாக வந்தது, இருந்தாங்க பிடிங்க ஒரு 500 ரூபா. சுக்கிரனாக இருந்தால் வீட்டுக்காரரு, என்ன அக்கா தங்க உடன் பிறந்த வீட்டுக்காரருக்கு உடன் பிறந்தவர்கள், அப்பா அம்மானா சூரிய சந்திரர்கள். எந்த கிரகம் நமக்கு வீக்கா இருக்கோ அந்த கிரகத்துக்கு உண்டான அம்சம், இன்னைக்கு கோச்சாரத்தை எது வீக்கா இருக்கோ அந்த கிரகத்துக்கு உண்டான அம்சத்துக்கு நம்ம பலன் தர்மம் பண்ணினோம் அப்படின்னா நமக்கு பொருள் வந்துட்டே இருக்கும். ஜோசியர்களுக்கு எது வேணும், தனம், வாக்கு, குடும்பம். முதல்ல சொன்னேன் இல்லையா, பெண்களுக்கு அது ஜென்ரல், பெண்களுக்கு தனம், வாக்கு, குடும்பம் கொடுத்தா அவங்க காப்பாற்றுவாங்க. ஆனால் ஜோசியர்கள் தனத்தையும் அவங்க தான் வரவழைச்சிக்கணும், வாக்கையும் அவங்க தான் விருத்தி பண்ணணும், குடும்பத்தையும் அவங்க தான் காப்பாற்றணும். பெண்கள் ஜோதிடத்துறையில் இருந்தால் பொதுவாக குடும்பத்தை காப்பாற்றணும், ப்ளஸ் ஏர்னிங்கும் பண்ணணும், வாக்கையும் மெயின்டைன் பண்ணணும். புரிகிறதா? அந்த வாக்கு, ஆமாம், அந்த தனவாக்கு குடும்பத்தை பெண்கள் அபிவிருத்தி பண்ணி நல்ல ஒரு தேவி உபாசனையில் வாங்க. ஊர் எல்லைக்காவல் தெய்வம்னு இருக்குங்க, ஊருக்குன்னு ஒரு எல்லைக்காவல் தெய்வம் இருக்கும், அது நம்மளை காப்பாற்றக்கூடிய காவல்காரன். எங்கேயோ போயிடலாம். அதே மாதிரி நம்ம குலத்துக்குன்னு ஒரு தெய்வம் இருக்கும், குலதெய்வம். குலதெய்வம் முதல்ல, அடுத்தது எல்லைக்காவல் தெய்வம் 2, க்ஷேத்திர தேவதை 3. நம்ம அந்த 3 தெய்வத்தையும் நம்ம வந்து தொழுந்துட்டே இருக்கணும். மாசத்துல 10 நாள் பிரிங்க, ஒரு முதல் 10 நாள்ல குலதெய்வ வழிபாடு, வீட்லேயே நமஸ்காரம் பண்ணுங்க. ரொம்ப கிட்டக்க இருந்தா போங்க, தூரமா இருந்தா வீட்டில் நமஸ்காரம் பண்ணுங்க. கடைசி 10 நாள் வந்து க்ஷேத்திர தேவதைக்கு போயிட்டு வாங்க. அப்படி உங்களுடைய விருத்தியாம்சத்திலே வாக்கை வந்து ஜோதிடத்தை வந்து அபிவிருத்தி பண்ணி பெண்கள் இந்த நாட்டினுடைய கண்கள். வேதம் வந்து என்ன சொல்லுதுன்னா, தர்மம் எங்க வந்து செழிப்பா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, பெண்கள் எந்த இடத்துல தர்ம சிந்தனையில் இருக்காங்களோ அந்த இடத்துல தர்மம் தழைக்கும். அதனால தான் பெண்களிடத்துல தர்ம பத்னிங்கிற ஒரு வேர்டு, இல்லறத்தாள், என்ன அறத்தை கொண்டு வீட்டை வந்து காப்பாற்றுவள் தர்ம வழியில். அதனால தான் பெண்கள் கையால் தர்மத்தை கொடுக்கணும். மாதா செய்தது மக்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தர்மத்தை நீங்கள் ஈட்டக்கூடிய பொருள்னால தர்மத்தை பண்ணுங்க. அந்த தர்மம் உங்களுக்கு வாக்கை சித்தி பண்ணி கொடுக்கும். தேவியை வழிபாடு பண்ணுங்க. இந்த தர்மமும் வாக்கும் இருந்தால் குடும்பத்தார் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க. நல்லா சொல்கிறேன், நல்ல புகழ் வந்துருச்சு, நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு. ஆச்சா, ஆக குடும்பம் நமக்கு வசப்படணும்னா
தனம் ஈட்டக்கூடிய திறமை ஜோதிடத்தில், தனம் ஈட்டக்கூடிய திறமையில் வாக்கை சித்தி பண்ணினீங்கன்னா இன்னும் வந்து குடும்பமும் உங்களுக்கு வசப்பட்டு மற்ற ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே உங்களுக்கு வந்து வசப்படுவாங்கன்னு சொல்லி இந்த வாய்ப்புக்கு நமஸ்காரம் சொல்லி, இன்றைய மகளிர் தினத்தில் நாமக்கல்ல இந்த ஒரு சிறப்பான ஒரு ஏற்பாடுகள் செய்து மகளிர்கள் அத்தனை பேருக்கும் இந்த விஷயங்கள் சென்றடைவதற்குரிய வண்ணத்தில் வந்து இங்கே ஏற்பாடு பண்ணியிருக்கக்கூடிய கோவை சூலூர் சேர்ந்த அக்கா திரு கிருஷ்ணவேணி அக்கா அவர்கள் வந்து ரொம்ப அற்புதமாக வந்து இந்த இடத்துல வந்து அக்காவே வந்து சிவன் ஞானின்னு போட்டுட்டு இருந்தாங்க. என்ன, நான் முதல் தடவை பார்த்தப்பவே இது சரியில்லை, எனக்கு திண்டுக்கல்லேருந்து ஒருத்தர் கூப்பிட்டார், அக்கா இவங்க பேரில் சிவன் ஞானின்னு இருக்கே, ரொம்ப ஃபேமிலியில் ரொம்ப சிக்கல்கள்லாம் சந்திப்பாங்களே, அவங்களுக்கு சொல்ல முடியுமான்னு ஒரு மெசேஜ் போட்டேன். என்ன சிவவாக்கு ஜோதிடன்னு அழகாக அந்த வாக்குன்னு வந்துருச்சா, அந்த வாக்கு வந்து விருத்தியாகும். அவன் நம்மளை நாம் யார் சொன்னாலும் தவறுகள் நம்ம இடத்துல சொன்னால் திருத்திக்கக்கூடிய மனோபாவம் நமக்கு வந்துருச்சுன்னா ரொம்ப சூப்பராக மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு இந்த கூட்டத்தில் வந்து நமக்கும் ஒரு வாய்ப்பு அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நமஸ்காரம். ரொம்ப ரொம்ப சிறப்பான சாஸ்திர சம்பிரதாயப்படி அற்புதமாக பேசினார் சுரேஷ் சர்மாசி. வந்து இந்த விஷயம் சொன்னதுன்னா ரோட்டரி கிளப்பு பேரூர் ஆதீனத்தில் நம்ம நிறைய உறவார பணியெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது ரோட்டரி கிளப்பில் தான் எனக்கு வந்து சிவஞானின்னு கொடுத்தாங்க. எல்லாத்துக்குமே நம்மளுடைய ஆஃபீஸில் சீல் இருக்குது, அதுக்கான நம்மளே போட்டுக்கிறதுலாம் மட்டும் அப்படி கொடுக்கும்போது சிவ வாக்கு சொல்கிறோமா, நம்ம வாக்கு சித்தியாகும், அதனால நீங்கள் குடும்ப சந்ததியே இருக்கிறதுனால சிவ வாக்கு அப்படின்னு போடுங்க அப்படின்னாரு. அது வந்து சிவ வாக்குனே போட்டோம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாரம்பரிய ஜோதிடர் நிறைய ஜோதிடர்னு போட்டுக்கிறாங்க. அப்போ அந்த சிவவாக்கு அப்படிங்கும்போது நம்மளோட 2வது நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ணுறோம், நம்ம வாக்கு சொல்கிறோம், சிவ நமசிவாய சிவாயம் தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த விஷயம் நல்லா இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயம் அது வயது பொறுத்து கிடையாது, யார் எது சொன்னாலும் கேட்டுக்கணும். அந்த தன்மைனா நம்ம குருவாக வளர முடியும். ஸோ நல்ல அருமையான உரை. பெண் ஜோதிடம் அப்படிங்கிறதே நீங்கள் போட்டலாம். ஏன்னா மருத்துவ ஜோதிடம் மாதிரி பெண்கள் எப்படி ஜோதிஷத்தை கையாளணும், எப்படியெல்லாம் நம்ம வந்து பெண்கள் வந்து ஜோதிடத்தை கையாளனா நம்ம எப்படிலாம் வழி நடத்துதுங்கிறத அழகாக வந்து அபிராமி பட்டறையை தொட்டு காட்டி, அதே போல் லலிதா சரசரநாமத்தை சொல்லணும் அப்படிங்கிறத அருமையை சொன்னார். இதெல்லாம் நம்ம மகாலட்சுமி கடாட்சமும் யோகமும் கிடைக்கட்டும் அப்படின்ட்டு அருமையான உரை கொடுத்த சுரேஷ் சர்மா அவர்களுக்கு மீண்டும் நம்ம வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த தருணத்தில் நம்ம ஆன்மீக நேஷனல் இதில் இருக்க ஃபெடரேஷனில் சத்சங்கம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுபோல் சனாதன தர்ம சங் அப்படிங்கிற நேஷனல் லெவலில் இருக்குது. அதில் மாநில பிரசிடெண்ட்டாக மேடம் இருக்காங்க. அடியே நான் கூட பயணிச்சிட்ருக்கேன். குறைந்த நபர்கள் தான் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம். சர்மாஜியையும் நம்பர் தரேன், அவரை இணைச்சிட்டிங்கன்னா நாளைக்கு எங்கேயா சத்சங்கம் சொற்பொழிவு தமிழ்நாட்டில் நடந்தாலும் பேசக்கூடிய நபர், நிறைய விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போகிறதுக்கு உறுதுணையாக இருக்கார். சிவாய நபர், திருச்சிற்றம்பலம். அடுத்தபடியாக மிக அற்புதமாக எல்லாரும் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வாங்க. டீ பிரேக் டைம் ஆயிடுச்சு, இருந்தாலும் ஒரு ஸ்நாப் அடிக்கலாம். நமது பேரவையினுடைய நாமக்கல் மாவட்ட தலைவி மக நட்சத்திரம் இந்த மகம் எப்படின்னா 27 நட்சத்திர கர்ப்பணம் கொடுக்கறதுக்கு பித்தூர் சாபம் நீங்கிறதுக்கு இந்த நட்சத்திர வகுப்புலாம் இருக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம்.